காலையில் தூங்கி எந்திரிக்கும் போதே குடிக்கிற தண்ணி வந்துருச்சுங்க. ஒரு பக்கம் டைம் ஆகிடுச்சின்னு அடுப்பில் வந்து சாப்பாடு பருப்பும் வச்சுட்டு வந்தேன். குக்கரும் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. நேரங்காலம் தெரியாமல் ரிப்பேர் ஆகிடுச்சு. அது சரின்ட்டு மண் சட்டியிலே பருப்பு போட்டுட்டு குடத்தெல்லாம் கழுவி கொடுத்துட்டு இருந்தேன். அவர் ஒரு பக்கம் தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று ஒரு கத்தை வந்து கீரை சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த பருப்புலேயே போட்டு நல்லா கடைஞ்சிட்டு இவ்வளோ டைம் ஆனதுக்கப்புறம் கூட பீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் பொரியல் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். நேற்றே பிளான் பண்ணியிருந்தேன் காலையில் பருப்பும் கீரையும் போட்டு கடைஞ்சிட்டு பீன்ஸ் வந்து பொரியல் செஞ்சு கொடுத்துடணுன்னு. எவ்வளோ டைம் ஆனாலும் நம்ம பிளான் பண்ணிருந்த பிளானிங்கை மாற்றக்கூடாது இல்லையா? பிளான் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுமே. அதனால் கஷ்டப்பட்டு அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குழந்தைங்களாம் சாப்பிட வச்சு ஸ்கூல் அனுப்பி விட்டாச்சு. லேட் ஆனாலும் நம்மளோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகணுங்க. வாசலெல்லாம் கொஞ்சம் மண்ணாக இருக்குது இல்லைங்களா? அதனால் அங்கே தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மண்ணாயிடுது. அதனால் வீடெல்லாம் ஒரு பக்கமாக இருந்து மாப் போட்டு விட்டேன். எப்போல்லாம் வீடெல்லாம் மாப் போட்டு விடணும் அப்போல்லாம் பாத்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. 10 மாதம் காப்பாற்றி இந்த மரத்தெல்லாம் வளர்த்து பூவெல்லாம் விட்டு காய் வச்சா இந்த மார்ச் மாதம் காற்று இந்த வாழை மரத்தை சாய்ச்சிருச்சு. வாழை தாரோடு சாஞ்சிருச்சுங்க.